ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நெகோம்போல இந்த முச்சக்கர வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு இலங்கையை ஒரு கலக்க போறோமடா அப்படின்னு நினைச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்புனேன். இந்த நெகோம்போல இருந்து கண்டிக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பயணம். இதுவே என்னோட முதல் நெடுந்தூர பயணம், அதுவும் முச்சக்கர வண்டியில. ஆரம்பத்துல மனசுக்குள்ள ஏதோ ஒரு மகிழ்ச்சி. பல நாடுகள்ல பல போக்குவரத்துல நான் பயணம் பண்ணிருக்கிறேன். ஆனா முச்சக்கர வண்டியில அதுவும் நெடுந்தூரமா இதான் முதல் முறை. அதுவும் நானே ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு உற்சாகம் தான். கொஞ்சம் தூரம் தான் ஓட்டியிருப்பேன், மழை தூரல் பட தொடங்கிருச்சு. அரிது மழை பெய்தல் அரிது. அதனினும் அரிது இந்த வெயில் காலத்தில் மழை பெய்வது அரிது. அதனினும் அரிது நான் பயணம் பண்ணும்போது மழை பெய்தல் அரிது. சரி, தூரல் தானே போறது, நின்றோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா மழை அடிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இந்த முச்சக்கர வண்டியில பயணம் பண்ண. இதே விசைல பயணம் பண்ணி வச்சுங்க, எல்லாமே நனைஞ்சு போயிருக்கும். இந்த வண்டியில இந்த கருங்கித்தான், அதாவது டார்பாலின் இருந்ததால தப்பிச்சேன். இதை நீங்க தார்பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கருங்கித்தானை இறக்கி போட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சேன். இருந்தாலும் இந்த மழையில ஓட்டுறது வித்தியாசமான அனுபவம் தான். அதுவும் முச்சக்கரை வண்டியில ஓட்டுறது நல்லாவே இருந்தது. நானும் மழை குறையும்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நம்ம கண்ணாடி வர மூடு பனி மாதிரி ஆயிடுச்சு. இதுல வர சூடு ஏற்றி, அதாவது ஹீட் வர இல்லையா, கையிலேயே தொடக்க வேண்டியதா போயிடுச்சு. பயணமே வாழ்க்கையின் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயணமும் ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. ஒரு 10-15 நிமிஷம் ஓட்டி இருப்பேன். மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லையப்பா, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. சுமார் ஒரு 2 மணி நேரம் இன்ப பயணத்துக்கு அப்புறமா இந்த குருநாகல் சந்திப்பை தாண்டி நம்ம மலையகமான கண்டி மலையை ஏற தொடங்கினேன். சாலை எல்லாம் சிறப்பா தான் இருந்தது. அங்கங்க கொஞ்சம் பொத்தலுக்கு இருக்கத்தான் செஞ்சது. இருந்தாலும் இதெல்லாம் சகஜம் அப்பா. ஒரு 3.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா கண்டியோட நுழைவு வாயில போய் சேர்ந்தேன். என்னோட இலங்கை பயணத்தோட முதல் இலக்கு இந்த கண்டி. இலங்கையோட மத்திய பகுதி எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம தம்பி ஒருத்தர் நம்மள சந்திச்சாரு. அவர் கூட ஒரு படம் பிடிச்சிக்கிட்டேன்.